கரூர் இன்சிடென்ட்ல இறந்து போன 41 ஃபேமிலிக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து கம்பாஸ்னேட் பேசிஸ்ல ஒர்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இங்க எல்லாத்துக்குமே தெரியும். கம்பாஸ்னேட் அடிப்படையில வேலை கொடுக்கறதா அப்படின்னா என்ன, யாருக்கெல்லாம் இந்த வேலையை கொடுக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனல் நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கம்பாஸ்னேட் அப்பாயின்மெண்டா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி ஒர்க்ல இருக்காங்க. ஒர்க்ல இருக்க பீரியட்லயே அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய அவங்க ஃபேமிலி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலியமா அவங்களோட டிபெண்டன்ஸ்க்கு, அதாவது அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒய்ஃப்க்கோ சில்ட்ரன்ஸ்க்கோ, அதாவது அவங்களோட டிபெண்டன்ஸ்க்கு அவங்களோட ஒர்க்கை கொடுப்பாங்க. இதுதான் கம்பாஸ்னேட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இறந்த நபர் A and B கிரேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே கொடுக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது C and D கிரேட்ல தாங்க கொடுப்பாங்க. இப்போ அந்த ஒர்க்கை கரூர் இன்சிடென்ட்ல இறந்து அவங்களோட ஃபேமிலிஸ்க்கு கொடுத்ததுனால டிஎன்பிஎஸ்சியை படிச்சு அது மூலியமா வேலை வாங்குறவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் சொல்றாங்க. ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா கம்பாஸ்னேட் அப்பாயின்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு 5% ரிசர்வேஷன் ஆல்ரெடி இருக்குங்க. அது மட்டும் இல்லாம குரூப் C and D குவாலிஃபிகேஷன்ஸ்க்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தேவையான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஏஜ் லிமிட் இருக்குங்க. இது எல்லா குவாலிட்டியுமே செக் பண்ணி தாங்க அவங்களுக்கு ஒர்க் அப்படிங்கறத கொடுப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கம்பாஸ்னேட் அப்பாயின்மெண்ட்ல ஒர்க் ப்ரொவைட் பண்றதுக்காகவும் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை உருவாக்குறதுக்காகவும் ரைட்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. இப்ப எல்லாருமே கேட்பீங்க, அப்ப கரூர்ல இறந்தது 41 பேரும் கவர்மெண்ட் சர்வன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இல்லைங்க. ஆனா இதேதான் எடப்பாடி ஐயா பீரியட்ல 19 பேருக்கு, அதாவது தூத்துக்குடி இன்சிடென்ட் நடந்தப்போ அந்த 19 பேருக்கு கம்பாஸ்னேட் அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இதுல 17 பேரோட ரோல்ஸை அப்கிரேட் பண்ற விதமா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தாங்க அந்த ரோல்ஸவே அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அப்கிரேட் பண்ணி அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அப்போலாம் யாரும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸே பண்ணல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத நீங்களே சொல்லுங்க.